நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சரியான முறையில தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்றத ரொம்ப ஈஸியா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா சொல்றேன். நீங்க வந்துட்டு இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்கனாலும் சரி, அல்லது ஆரம்பிச்சு நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான வகையில தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோமா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பாதை கரெக்டான பாதை தானா, நம்ம சேனல் சேஃபா இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக அதன் மூலியமா செக் பண்ணிக்க முடியும். ஸோ முதல் விஷயம் அப்படின்றது ஒரு சேனல் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவை. மெயில் ஐடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது உங்களுக்கு என்ன, மெயில் ஐடி நீங்க வந்துட்டு வழக்கம் போல கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்துட்டு போட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிய பிறகு நீங்க ஒரு பேர் கொடுக்குறீங்கல்ல, அது மெயில் ஐடிக்கு தான் அந்த பேரு. இல்ல எனக்கு வந்துட்டு மெயில் ஐடி பேரும் என்னோட சேனலுடைய பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்க இங்கேயே வந்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சேனல் பேரே எங்க மெயில் ஐடியிலையும் கொடுத்துக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது தனியா உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை பற்றி தெரியலனா நான் ஏற்கனவே ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனுடைய ப்ராப்பர் ரிவ்யூ அப்படின்றது போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்டது தான். ஸோ நீங்கள் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு குரோம்ல கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர் டீட்டெயிலாம் இப்படி தான் வரும். பெயர் டீட்டெயிலாம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய பேர் வந்துட்டு கொடுக்கணும். அந்த பேரில் என்ன இருக்கும்னா சேனல் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான நேம் அப்படின்றது வரும். ஸோ உங்களுக்கு லோகோ அப்படின்றது வரும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த பிறகு கிரியேட் சேனல் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் சேனல் அப்படின்றது வரும். நான் புதுசாக வர்றவங்க தான் சொல்றேன், நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்துட்டு கிரியேட் பண்ணது. இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ், இது வந்துட்டு யூசர் நேம் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்துட்டு இப்படி தள்ளினீங்கன்னா வீடியோ அப்லோடிங் டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் நேம் அப்படின்றத செலக்ட் பண்ணால் அதையும் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் நேரம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டை வந்துட்டு செலக்ட் பண்ணும். பட் இதெல்லாம் செலக்ட் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது, இதெல்லாம் நம்மளே போகணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்கில் போயிட்டு லே அவுட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே இதை பாருங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஆர்ட் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சேனல் ஆர்ட்ஸ், அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குன்னு ஒரு நேம் இருக்கு பார்த்தீங்களா, பேசிக் இன்ஃபர்மேஷன் நேம், அதை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொடுத்துட்டு சேனல் ஆர்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த பிராண்டில் போய் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன் அப்படின்றது தான். உங்கள் சேனல் சேஃபாக இருக்கணும்னா ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்படி ஓரம் கட்டி வச்சிருவோம். ஓகே, அதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, இதை செப்பரேட்டாக தான் இருக்கணும். இதை தயவு செஞ்சு கொண்டு வந்து இது கூட லிங்க் பண்ணாதீங்க. அதாவது எது கூடனா வந்துட்டு இன்னொரு மெயில் ஐடி, அதாவது ஒரே மெயில் ஐடியில் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணுறது அது பண்ணாதீங்க. அது ஏன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மொபைல் நம்பர் நீங்கள் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் வந்துட்டு ஒரே நம்பரில் நீங்கள் நிறைய மெயில் ஐடி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாதான் உங்களுக்கு சேனலுக்குள்ள அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள போக முடியும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்குன்னு யூனிக்கான ஒரு பெயர், உங்கள் சேனலுக்குன்னு வந்துட்டு யூனிக்கான ஹேண்டலிங், அதாவது ஹேஷ்டேக்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அட்ரைட் போட்டுட்டு உங்களோட சேனல் பேர் வரும். அது எடிட்டிங்லாம் அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கோர்வையாக வர்றதுக்கு நான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 100% பண்ணாதான் சேனல் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், மெயில் ஐடி வந்துட்டு ஒரு மெயில் ஐடி வந்துட்டு அதாவது ஒரே மெயில் ஐடி மட்டும் நீங்கள் ஒரு சேனலுக்கு கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வேணா, மொபைல் நம்பரை வச்சு நிறைய மெயில் ஐடி வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ரெடி ஆயிட்டீங்க சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ அல்லது வந்துட்டு குரோம்ல போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலில் யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ண பிறகு வந்துட்டு அதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரியேட் ஆப்ஷன் அப்படின்றது வரும், அதை கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. இங்கே நீங்கள் வேற எதுவும் பண்ண தேவையில்லை. சேனலை ஈஸியாக உங்களால் வந்துட்டு கிரியேட் பண்ணிட முடியும். ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், அதெல்லாம் போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ நான் கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஸோ சேனலை கிரியேட் பண்ணிடணும், அதுவும் நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்போ நீங்க ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்றது மட்டும்தான். ரொம்ப சிம்பிளா இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த கட்ட அப்கிரேட்ல சொல்றேன் பாருங்க. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மனசுல வச்சுக்கோங்க. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட், அது அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்றது ஒரு சேனலை கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சேனலை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஆப்ஷன் அப்படின்றத பண்ணிட்டோம். சேனல் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி, அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், வீடியோ அப்லோட் பண்றோம். இதுதான் மெயின். ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸோ அதுக்கப்புறம் சேனல் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், ரெண்டாவது மெயில் ஐடி, மூணாவது வந்துட்டு சேனல். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க சேனல் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டீங்கனாலே உங்க சேனல் சேஃபாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றது வந்துட்டு அர்த்தம். நீங்க இந்த செட்டிங்ஸை போய் மாற்றணும், இந்த செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு, அது இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க வந்துட்டு பிகினிங்ல இருக்கிறீங்க, அதாவது வந்துட்டு இன்னும் நீங்க சேனல் வந்து இன்னும் அடுத்த கட்ட மானிட்டேஷனுக்குள்ள போகாம இருக்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை இப்போ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, அது அப்புறமா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் வந்து ஆஃப்டர் மானிட்டேஷன் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றத நான் தெளிவாக ஒரு வீடியோ அப்படின்றது அடுத்தது போகிறேன். ஹேஷ்டேக் வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுக்கறது, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் கமாண்ட் வர்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது வந்துட்டு போடுறேன். அந்த வீடியோ வேணுமா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டம் அப்படின்றது என்னன்னா, உங்கள் சேனலுக்கு வந்துட்டு ஒரு லோகோ வந்துட்டு தேவை. அந்த லோகோ உங்களுடைய ஃபோட்டோ வேணா இருந்துட்டு போகலாம், அதுக்கு சைஸ் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்துட்டு அதை எடுத்துக்கும். அடுத்தது ஆர்ட் அப்படின்றது தேவை. அந்த ஆர்ட்ல உங்களுடைய சேனல் என்ன பண்ண போகுது, என்ன விஷயங்கள் உங்க சேனல் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு அந்த ஆர்ட் பத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் மட்டும்தான். ஸோ அதுக்கு அடுத்தது உங்க சேனல் எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா உங்க சேனலுக்குள்ள வந்துட்டாலே அவங்களுக்கு புரியணும், ஓ இது வந்துட்டு இந்த சேனல் பா அப்படின்ற மாதிரி புரியணும். அதுக்கு வந்துட்டு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இருங்க காட்டுறேன். என்னுடைய கார் சேனலே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன் நான். ஸோ என்னுடைய கார் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், ஒய்டி ஸ்டுடியோவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டூல் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க. ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்துட்டு நான் இது கொடுத்துருக்குறேன், அதாவது ஆர்ட் கொடுத்துட்டேன், லோகோ கொடுத்துட்டேன். இங்கே ஹேண்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்ட் வந்துட்டு போட்டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டேன். வெல்கம் மிஸ்டர் விஸ்வா கார் கேர் அப்படின்றது இங்கே பாருங்க. இதில் வந்து கார் என்ன பண்ணுற, கார் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், நியூ கார் அண்ட் யூஸ்டு காரு, நியூ கார் விசஸ் ஓல்டு காரு, எது வாங்கணும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டயர் கேரு, கார் கேரு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் அப்படின்றது இந்த சேனலுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, அதனால இது கொடுக்கல. ஸோ இந்த போர்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டட் தான். ஸோ இதில் வேற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல. மானிட்டேஷனுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை அப்படின்றதே வந்துட்டு இருக்கும். நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ இந்த செட்டிங்ஸ் லொட்டு லோஸ்க்கு எதுவுமே வந்துட்டு பண்ண தேவையில்ல, அதை அப்படியே வந்துட்டு விட்டுருங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நீங்க வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதான், என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை ஏர்ன் பண்ணிட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். தொடர்ந்து வீடியோ போடுங்க. இப்ப இந்த வரிசையில நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த விஷயம் கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்ப வேலை அதிகமா இருக்குன்னா ஆஃப்டர் தட் மானிட்டேஷன் எனேபிள், அந்த டைம்ல தான் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டேன். என்னுடைய கார் சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆன வீடியோவே என்கிட்ட இருக்கு, அந்த கிளிப் என்கிட்ட இருக்கு. அதை நான் தெளிவாக நிறைய ஹைட் பண்ண வேண்டியது இருக்கு, பர்சனல் டீட்டெயிலாம் அதில் கொடுத்துருப்பேன். ஏன்னா ப்ராப்பராக அதில் வந்துட்டு இது ஆட்சன்ஸ் வந்து தனியாக போட்டேன் நான். அது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை நான் தனியாக போடுறேன், அதை பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர் விஷன் அப்படின்றது வந்துடும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்றேன், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் கிரியேட் பண்றது, இதுதான் இதனுடைய வே. ரொம்ப சிம்பிள் அப்படின்றது இதனுடைய வே. நீங்க வந்து போட்டு குழப்பிக்க வேணாம், இதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்காதீங்க. மானிட்டேஷன் எனேபிள் ஆனாதான் வேலைப்பளுகள் அதிகம். அதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணிட்டீங்க, சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தொடர்ந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வீடியோ அப்லோட் பண்றது சரியான நேரத்துல, டெய்லியும் ஒரே நேரத்துல வீடியோ போடுங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா ஒரே நேரத்துல போடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 3 வீடியோவாவது அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்கரிதம் உங்களை மறக்காம இருக்கும். ஓகே காய்ஸ், பை.